ஒரு டிஃபரன்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்து இவங்க வந்து ஆக்டிங் வழியா பல பேரோட வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க. ஒரு ஐடி கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃபரன்ஸ் வந்து எல்லாமே டிஃபரன்ஸ், எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த ரோலுமே இதுல இருக்காது. ஓகே, நான் சிஇஓ மிஸ்டர் ஏகே நான் ஒரு क्वेश्चन கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் ஏகே சார், நீங்க சொல்லுங்க உங்க கம்பெனியோட ஹைரிங் ப்ராசஸ் என்ன? நாளைக்கு ஸ்டாண்டப் காமெடியா நான் நடிக்க ஒரு ஆள் வேணா என்ன எடுத்துப்பீங்களா? என்ன பண்ணும்? ஏன்னா நாங்கள் ஐடி கம்பெனிலலாம் ஏதாவது இன்டர்வியூ போனோன்னா 4 ரவுண்டு வச்சு செஞ்சுட்டு வி வில் கெட் பேக் டுன்னு சொன்னாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் ஹைரிங் ப்ராசஸ் என்ன? இந்த கம்பெனியில் சேரணும்னா அங்கே என்ன பண்ணும்? நடிக்க தெரிஞ்சா போதும், நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். போதும். ஆனால் கேமரா முன்னாடி நடிக்கிறது வேற, இந்த மாதிரி நடிக்கிறது வேற. இந்த மாதிரி நடிக்கிறது வேற. ஆக்சுவலாக மேட் கம்பெனியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் எதுக்கு இந்த கம்பெனி ஆள் எடுக்கிறோன்னா போய் மக்கள் வாழ்க்கையில் நடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்விக்கியில் போனோம்னா ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணோம், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம், இல்லை நமக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா ஒரு ஆப்பை போய் ஆர்டர் பண்ணுறோம். அது மாதிரி எங்களோட வெப்சைட்டில் வந்து எங்கள் என் வாழ்க்கையில் இந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். இல்லை, என் பொண்டாட்டி செருப்பால் அடிப்பாங்க, அதனால நான் அந்த மாதிரி ஆசைப்படுறேன். அது விட எல்லா பொண்டாட்டியும் செருப்பால் தான் அடிப்பாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இல்லை ஓகே, இல்லை நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஆமாம், ஸ்டாண்டப் காமெடியில் நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவோம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, உங்களுக்கு வைஃப் இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர்றதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆள் வந்து ஒரு மணி நேரம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் கம்பெனிலேருந்து ஆள் அனுப்புவோம் வித் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுக்காக எல்லாம் மீறிலாம் நடந்துக்க முடியாது. ஒரு லிமிட்டோட நின்று நடந்துக்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு பார்ட்டியை நாங்கள் அனுப்புவோம். ஓகே, அப்போ பார்ட்டி நாங்கள் என்ன பண்ணுறது? லைக் வீட்டில் இருக்க பாட்டி என்ன பண்றது? அது உங்க விருப்பம். இது பாருங்க, வீட்டில் இருக்க பொண்டாட்டி என்ன பண்றதுன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கவே இல்லை, பாட்டியை மட்டும் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கறாரு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ யாரோ நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை மிஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து என் பர்சனல் லைஃப்ல என் தாத்தா 2 பேருமே பார்த்துருக்கேன். அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா 2 பேரையும் பார்த்ததில்ல. ஓகே, ஒரு தாத்தாவோட பாசம் என்ன, தாத்தா பேரனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா மேட் கம்பெனிலேருந்து ஒரு தாத்தாவை நான் ஹையர் பண்ணலாம். ஓகே, ஒரு மணி நேரத்தில் வந்து இது சொல்லும்போது என்னடா ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஐடியாவா இருக்கு அப்படின்னு, அதனாலதான் நாங்க வந்து பைத்தியகாரத்தனமான ஐடியாங்கிறதுனால தான் மேடுன்னு பேர் வச்சு போனோம். 2 நாள் முன்னாடி பார்த்தா ஒரு நியூஸ், டாய் பாய் அப்படின்னு பெங்களூர்ல ஒரு கான்செப்ட். அதாவது காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை இருக்கிற பொண்ணுங்க வந்து பசங்களை ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகே, ரொம்ப ரொம்ப வேற மாதிரி யோசனை. இது நம்ம சமூகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற ஆங்கிள்லயும் பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பான்ல ஒரு வீடியோ பயங்கர வைரலா போச்சு. அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு, இவர் எதுவுமே பண்ணாம சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. நல்ல வேலையா இருக்கு, இது நம்மளும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவர் வேலையே என்னன்னா, அவர் யாராவது 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ ஹையர் பண்ணுவாங்க. இவர் போய் அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க சும்மா முதல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, உங்க ஆறுதல்லாம் சொல்ல மாட்டாரு, கட்டிலாம் முடிக்க மாட்டாரு. 1 மணி நேரம் முன்னாடி உட்காந்து அவங்க மனசுல இருக்கிற குமுறல் எல்லாம் கொட்டி தீக்கிற வரைக்கும் பொறுமையா காது கொடுத்து கேட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. நீங்க நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம், ஆனா எல்லாரும் தனித்தனியா இருக்கும். எல்லாரும் கையிலயும் ஒரு போன் இருக்கு, உலகமே நம்ம கையில வந்துருச்சுன்றோம். ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு பொய்யான உலகத்துக்குள்ள இருக்கும். நம்ம சுத்தி போன்றது கண்டுபிடிச்சது வந்து எல்லாரும் ரொம்ப நெருக்கத்துல வரணுன்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாரும் விலகி போயிட்டு இருக்கோம். ஒருவேளை இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சு ஒரு காலகட்டத்துல இன்னும் இந்த டெக்னாலஜி தான் நம்மளை முழுசா சந்திரமுகியா நம்மலாம் மாறின நேரத்துல ஒருவேளை நமக்கு வந்து நம்ம மனசுல இருக்கிறத பேசுறதுக்கு, சந்தோஷத்தையோ துக்கத்தையோ பகிர்ந்துக்கிறதுக்கு யாரையும் ஒருத்தர் காசு கொடுத்து கூப்பிடுற ஒரு காலம் கூட வரலாம். 30 வருஷம் சோறு கொடுக்கும் ஊரு, நீர் கொடுக்க காசு கொடுக்கும் ஊரு, யாரையோ கிண்டல் பண்ணி நம்ம பாடணும். நம்ம ஊர்லயே தண்ணி காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ இது மாதிரியான காலகட்டமும் வரலாம், வரக்கூடாதுன்னு நினைப்போம். பட் அப்படி ஒரு காலம் வந்தா இப்படி ஒரு மேட் கம்பெனி தேவைப்படும். அதை பத்தின, ஆனா இதெல்லாம் ரொம்ப சீரியஸா போகாம ரொம்ப ஜனரஞ்சகமா என்டர்டைனிங்கா ஒரு எபிசோட்ல ஒரு ஜானர் அந்த மாதிரி. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு பேய் பார்க்கணும்னு ஆசைங்க, இந்த பேய் படம் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இல்ல, உங்களால முடிஞ்சா வந்து என்ன மனுஷங்களை பேய் இல்லாம நீங்க என்ன வேணா கேளுங்க, நாங்க அனுப்புவோங்க. ஏன்னா நடிக்க தானே போறோம். நைஸ். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இது நடந்ததுன்னா அன்றே சொன்னார் சூர்யா டெம்ப்ளேட்ல அன்றே சொன்னார் விக்னேஷ் எனக்கே அவர் தான் சொன்னார். ஓகே, எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த தாட் வந்தது? ஆக்சுவலா எதுனா எங்க இருந்து இந்த தாட் உங்களுக்கு பில்ட் ஆச்சு? ஆக்சுவலா நீங்க அப்படி யாரையா ஹையர் பண்ணீங்களா, ஏதாவது பண்ணீங்களா, உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? அதான் இது உண்மையிலேயே இந்த ஜப்பான் அமெரிக்கால எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லாம, தூங்குறதுக்கு பக்கத்துல படுக்க ஆள் இல்லாம, சும்மா நம்ம தனியா படுத்தா தூக்கம் வராது, பக்கத்துல ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே,
ஏன்னா இப்படிலாம் இருக்கா, அப்போ இதோட ஜாக்கிரதையா பதில் சொல்ல வேண்டியது. ஆமாம், இக்கண்ணா இன்னன்னா இதெல்லாம் வச்சு அவர் வந்து பயங்கர ஜாக்கிரதையாக தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, வேறு வழி இல்லை. பட் கரெக்டு தான், சொல்லுங்கள். அதோட ஒரு சரி இதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்ற ஒரு தாட் தான். ஓகே, இப்போ ஜென்ரல் நம்மளும் லைஃப்பில் நிறைய பேர் பார்க்குறோம்ல, அவங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதையும் வச்சு யாராவது ஒருத்தர் வச்சு நீங்கள் இன்னைக்கு சூசைடுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக காமனாக இருக்குது. அது எதனால நடக்குதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மனசுல இருக்கிற விஷயத்த யார்கிட்டயோ போய் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காதுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அப்படி ஏக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு கம்பெனியனை ஒரு அந்த ஆளாவே மாறி நீங்க போவீங்க இல்லையா? ட்ரெய்லர் பார்க்கல அப்படிதான் தோணுச்சு. இப்போ ஒருத்தவங்களை ஹையர் பண்ணா அது என்ன ட்ரைனிங் ப்ராசஸ், அதை எப்படி கொடுப்பீங்க? அதாவது உட்கார வச்சு இண்டக்ஷன், எங்களுக்கு ஐடி கம்பெனிலாம் ஜாவா .NETல ட்ரெயின் பண்ணிட்டு மெயின் ஃப்ரேம்ஸ் ப்ராஜெக்ட்ல போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தங்கச்சினா தங்கச்சியா ட்ரெயின் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கா சீரிஸ்? அது எங்க கம்பெனி சீக்ரெட். ஓகே, ஒருவேளை எங்க கம்பெனில வேலை செய்யறது நீங்க செலக்ட் ஆனா உள்ள வரும்போது நாங்க சொல்லிட்டு அதான் 8 எபிசோட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எங்க செலக்ட் ஆகுது? சீசன் 2 எடுத்தீங்கன்னா பாருங்க சார். அது சீசன் 2 ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க, கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் ஆகும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த ஆப்ல தான் நீங்க ஏதோ டைமிங்லாம் செட் பண்ணுவீங்களாமே, அதை வச்சு அப்ரேஷன்லாம் பண்ணுவீங்களா? உங்க எம்ப்ளாயிஸ் அப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுவீங்க இந்த கம்பெனில? இல்லை நடிக்க போறாங்க, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடிச்சுட்டே போக முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கணும். ஆமா, கரெக்ட். அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் அது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி யோசிச்சு அந்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஆப்ரேஷன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும், எல்லா ஐடி கம்பெனிலையும் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஆப் வைக்கிற சீசனே ஆப்ரேஷன் அதுதான் ஆக்சுவலாக, கரெக்டாக. அதில் வந்து இந்த செல்ஃப் ஆப்ரேஷன்லாம் நாங்களே அடிக்கணும். நாங்கள் வந்து இப்படி பண்ணோம், இந்த வருஷத்தில் மலையை தூக்கி இங்கே வச்சோம், ஆற்றை தூக்கி அங்கே வச்சோம் அப்படின்னு. அதுலேயே ஆனால் அடிக்க மாட்டாங்க பசங்களாம். என் டீம்லலாம் ஒரு பையன் இருக்கான் ஐடியில், ஐ டிட் அட்மின் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கான். டே என்னடா அட்மின் வேலை பார்த்தா நம்ம டீம் வாட்ஸ்அப் குரூப் நான் தானே பாஸ் அட்மின் அப்படின்றான். இதெல்லாம் அப்ரேஷனில் அடிச்சு வைக்கிறாங்க. இப்போ உங்கள் இதில் அந்த மாதிரி அப்ரேஷன்லாம் இவங்க எப்படி அடிப்பாங்க? அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது வந்து கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் வந்து செயல்படாது. ஆனால் வந்து போய் நடிக்கிறாங்கல்ல, ஸோ அது எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக பண்ணலாம். இன்னொன்று வந்து இப்போ எனக்கு ஒரு பாட்டி வேணும்னு நான் சொல்றேன்னா, எனக்கு பாட்டி ஒருவேளை இறந்துருக்கலாம், இல்ல வந்து இல்லாமலே இருந்திருக்கலாம், பார்த்துருக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாட்டியா போய் நடிக்கிறோம். இப்போ ஆப்வியஸா நீங்க போய் அது ரெக்வயர்மெண்ட் கேதரிங்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஒரு அப்பா வேணும்னா அந்த அப்பா கேரக்டராகவே பண்ணுவோம். கிளையண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். எங்க அப்பா இந்த மாதிரி உருவத்துல இருப்பாரு, இந்த வயசுல இருப்பாரு, கோவக்காரரு, மீசை முறுக்கி வச்சிருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு, இல்லை ரொம்ப அன்பானவர், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அவங்க கிளைண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ எப்படி டைரக்டர் ஒரு சீனை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நடிகர்கள் நடிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் எல்லா மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நாங்கள் போய் அவங்க கிட்ட இப்போ அப்பா வந்து திருநெல்வேலிக்காரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னடே ஏன்டே எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடே எப்படி பண்றீங்கன்னு பேசணும்ல, அந்த ஸ்லாங்லாம் எப்படி உங்க எம்ப்ளாயிஸ் தெரியும்? அதெல்லாம் தெரியாதுல்ல. அதான் நடிகர்களோட வேலை, அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஒரு ஆக்டர் படத்தில் நடிக்கணும்னா அது பண்ணி தானே பண்றாங்க. நைஸ். ஸோ உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு லீவ்லாம் எப்படி கொடுப்பீங்களா? உங்கள் ஆஃபீஸில் என்ன லீவ்லாம் எடுத்தாங்களா 8 எபிசோடில்? ஏன்னா அந்த வேலைலாம் கொடுப்பீங்களா நீங்கள் கேட்கணும். லீவ் கொடுப்பீங்களா? எப்பயும் லீவில் இருப்பாங்க, எப்பயாவது வேலை பார்ப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன் சார், ரெஃபர் பண்ணி. ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக. ஏன்னா லீவ்லாம் மோசமாக இருப்பாங்க நிறைய கம்பெனியில். உங்களுக்கு பெட்டர்னிட்டி லீவ்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? உங்களுக்கு தெரியுமா? என்ன எந்த மொழி முடிக்கிறீங்க? சொல்லுங்கள், என்ன பெட்டர்னிட்டி லீவ்னா என்ன? பிரெக்னெண்டா இருக்கும்போது லீவ் எடுத்துட்டு போறது. யாரு? லேடிஸ் தான். லேடிஸ். அது மெட்டர்னிட்டி லீவுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? மெட்டர்னிட்டி லீவ்னா என்ன? மெட்டர்னிட்டி தான். ஓகே, பெட்டர்னிட்டி லீவ்னா என்னன்னா அப்பா ஆனா கொடுக்குற லீவ். ஏன்னா போன ஷோல ஒருத்தர்ட்ட கேட்டேன், அவர் அப்பா ஆகுறதுக்காக நீங்க கொடுப்பீங்களா அந்த லீவுன்னு சொன்னாரு. நாங்கள் அப்பா ஆகுறதுக்கு தனியாக லீவ்லாம் தரமாட்டோம், அதெல்லாம் நீ வேலை முடிச்சு நீயே தான் போய் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்குலாம் இந்த இதில் லீவ்லாம் ஏதாவது கொடுத்தாங்களா இந்த கம்பெனியில்? எப்படி? இல்லை ஷூட்டிங்லாம் கரெக்டாக வேலையே எப்பயாவது தான். வயசுக்கு வராத பையனை பார்த்து வயசுக்கு வரலையா ப்ரோ? ஏதோ சொல்றாரு அவரு. இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் வந்துருச்சான். என்னைக்கு வந்து இல்லை ப்ரோ, விட்டா மார்ச் மாதம் மே மாதம் 98 மேஜர் ஆனேன்னு பாடுவீங்க போல இருக்கே. ஸோ இதில் வந்து அது அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஷூட்லாம் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி போச்சு? எங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணீங்களா எல்லாமே? சென்னையில் தான் பண்ணோம். நைஸ். எப்படி வைபா போச்சா? பிரசன்னா சார் உங்களுக்கு ஷூட்ல என்ன சொன்னாரு? ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்தாரா? டிப்ஸ்லாமா? அது வந்து சாருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் யார் உங்களையா? மீடியா முன்னாடி இதெல்லாம் சொல்றீங்க. அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறது பிடிக்காது. நாங்களாம் பார்த்து கத்துக்கிட்டது. நைஸ். ஒரு ஃப்ரெஷரா வந்து பார்த்து கத்து நமக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு டிப்ஸ் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் 5 ஸ்டார் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதனால அரை ஏத்தியெல்லாம் நான் ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். காலேஜ் படிக்கல. அப்புறமா இந்த கேள்வி எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு.
think Mad Company is a high concept workplace comedy. I think one of the first workplace comedy Tamil web spaceல பண்றது. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு. At the same time, it has been like written and directed by Mr. Vignesh, who has been like Balaji Mohan's assistant for more than 10 years. So and the quirky Balaji Mohan style of comedy இதில் இருக்கும். ஸோ அந்த என்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு Balaji Mohan சார் படம் பார்க்கும்போது இருக்குமோ அதே மாதிரி இந்த சீரீஸும் இருக்கும். அவர் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஸோ கேன் ஹேவ் த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் சீரீஸ். So the cast has been headlined by Mr. Prasanna. I think fantastic actor. அதனால ஸோ எல்லா எபிசோட்லேயும் உங்களுக்கு லைக் எபிசோடிக் ஃபார்மேட்டில் எல்லா எபிசோட்லையும் ஒரு நியூ கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ நியூ ஆக்டர்ஸ் எப்படி ஹையர் பண்ணுறாங்க, அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க, அந்த கான்ஃப்ளிக்ட் எவ்ரி எபிசோடில் இருக்கும். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் லைக் we have fantastic set of actors in the series. Apart from Prasanna sir, there's Kaniha ma'am. I think Prasanna saroட 5 ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் 20 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து நடிச்சு. ஸோ நல்லா திரும்பி 20 yearsக்கு அப்புறம் ஒரு ரீயூனியன் இது. Apart from her, I think we have Danya and Janaki Suresh. I mean, fantastic actors. I would like to thank Open Window Company, Balaji Mohan sir, Danya, Niveta for the wonderful job. I would like to thank AHA for the wonderful collaboration. I would like to thank Trendload, Mr. Sanjay sir, Vidya, Deepthi, Guru. I mean, they headed the production. So, thank you. Thank you for taking trouble. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ப்ரெஸ் முன்னாடி நான் பேசினதில்லை. ஸோ இதான் முதல் வாட்டி. ஸோ உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கும் சேர்த்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் அண்ணா, ப்ரொடியூசர் ராஜா சார், பாலாஜி மோகன் சார், சஞ்சய் சார், அண்ட் ஆஹா டீம் அண்ட் ஆஹா ஆப், அண்ட் ரொம்ப முக்கியமாக அல்லூரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால் ஹாப்பி தான் இருக்கும். ஸோ மேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பெனியாக இருந்துச்சு, பட் தட் பிகம்ஸ் அ ஃபேமிலி. ஸோ மேட் ஃபேமிலியாக மாறிடுச்சு. அது காரணம் லவ்லி கேஸ்ட் அண்ட் குரூப். ஸோ பிரசன்னா சார், கனியா மேம், அண்ட் மை பிரதர் ஹரி இருக்கார், தன்யா இருக்காங்க, அதே மாதிரி நவீன் ஜார்ஜ் தாமஸ் அண்ட் லாவண்யா. அண்ட் குரூ பற்றி பேசணுன்னா டிஓபி சார் இருக்காங்க, சிவா சார், அண்ட் எடிட்டர் ஜூலியன் அண்ணா, அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீராம் அண்ணா. ஸோ எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேட் கம்பெனியை ஃபேமிலியாகவே மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னால் அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் டப்புன்னு வாயிலாம் வரல. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன், நானே வருவேன், 2 பெரிய படம், அதுக்கு நடுவில் பரபரப்பு, இன்னும் நிறையா ப்ரெஸ் மீட்டு, மழை, மெட்ரோ, ரோடு, டிராஃபிக்கு எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் சீக்கிரம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற ஒரு கேரக்டரில் நடிகர்களை வர வச்சு நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட் ஐடியா தான் இந்த மேட் கம்பெனியோட பேஸ். ரொம்ப ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு ஜானரில் வர மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக என்டர்டெய்னிங்காக தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 8 எபிசோடு போட்டு காமிக்கிறதுக்கான ஒரு டைம் இல்லாததுனால அது பண்ணலை. பட் ஆஹால 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பொன்னியின் செல்வன், நானே வருவேன்லாம் பார்த்து முடிச்சு டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இது இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிடுச்சு, தியேட்டருக்குள்ளே ஆள் வரலாம், அடுத்த வெள்ளிக்கிழமை தூக்கிடுவாங்க, அந்த பயம்லாம் இல்லை. இது பர்பெச்சுவலாக ஆஹால தான் இருக்கும். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு வெப் சீரிஸாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாருடைய நேரமும் கலைப்பும் கருதி நிறைய பேசலை. எப்பவும் போல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரசன்னா சார் சொன்ன மாதிரி இந்த மலையிலையும் எங்களுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாலாஜி மோகன் சார்கிட்ட ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோட நன்றி சொல்லணுன்னா அது அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அமையறதுக்கு மிக முக்கியமான காரணம் சார் தான். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ராஜா சார், சஞ்சய் சார், வித்யா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட டெக்னிக்கல் டீம், கேமராமேன் சிவா, எடிட்டர் ஜூலியன், ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீராம், மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர், இபி நிவேதா, விக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து இதை எனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ண ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. பிரசன்னா சார், கனியா மேம்,
தனியா மேம் எல்லாருக்கும். பெரிய ஒரு 26 பேர் நடிச்சிருக்காங்க. எல்லா பேரையும் இப்போ சொன்னால் ரொம்ப நேரமாயிடும். அதனால் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆகாவோட சப்போர்ட், அவங்க 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 தான் இதுக்கு பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து லைஃப்பில் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணுவோம். இப்படி ஒருத்தர் தான் நல்லா இருக்குமே அந்த மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருப்போம். சரி, நம்ம அம்மா சமைச்சது சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள், இல்லை பாட்டி புலம்புறதை கேட்க ஒரு ஆள், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கூட நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு இப்படி இருந்தால் என்ன இருக்கும், இப்படி இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணது தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஒருத்தர் வாழ்க்கையில் போயிட்டு நான் தான் அண்ணன் அப்படின்னா அவன் நம்ப மாட்டான். அதனால வரக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் பண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஏன் ஒரு அண்ணன் வேணும், அந்த அண்ணன் வர்றதுனால அவன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுதுன்ற மாதிரி தான் அதோட சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம மேட் கம்பெனி வந்து அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அது எல்லாமே இப்போ நான் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே, இல்லை நான் வந்து ஒருத்தன் சாரி சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமேனு நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இது இருக்கும். அதோட இனிஷியேட்டிவ் பாயிண்ட்டாக இந்த கம்பெனி வந்து இந்த சீரீஸில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எனக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் இது வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.